அமேசான் காடுகள் எப்போதுமே பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு. விலங்குகள், பறவைகள் பற்றி பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி சில விஷயங்களை பார்க்கலாமா? இந்த அமேசான் காட்டோட மொத்த சுற்றளவு 5.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த காடுகளை அமேசானியன்னு சொல்லுவாங்க. இந்த காடு நம்ம இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய மரங்கள், செடிகள், கொடிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அமேசான் நதியோட நீளம் மட்டுமே சுமார் 6280 கிலோமீட்டர். இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா பெரு, கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகளோட தொடர்பு கொண்டது. அது மட்டும் இல்லை, கடலுக்குள்ள மிக அதிக அளவு ஃப்ரெஷ் வாட்டரை கொண்டு போகிற முக்கிய பங்கு அமேசான் நதிக்கு இருக்குது. இந்த நதியில் பிரானா ஃபிஷ், அமேசான் ரிவர் டால்ஃபின்ஸ், அனகோண்டா, காய்மன், எலக்ட்ரிக் ஈல், அது மட்டும் இல்லாமல் பல அரிய வகை மீன்கள், தவளைகள் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த அமேசான் காட்டில் பல சதுப்பு நிலங்கள் இருக்குது. இதை அமேசான் வெட்லேண்ட்ஸ்னும் அமேசானியன் வெட்லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பல வருஷமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறனால செடி, கொடி, மரங்கள் நல்லாவே வளரும். வெள்ளை காலத்தில் மீன்கள் காட்டுக்குள்ளே போய் பழங்கள், விதைகள் மற்றும் பூச்சிகள் போன்றவற்றை சாப்பிடுது. இதில் சில மீன்கள் விதைகள் பரப்புறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் மட்டுமே இந்த அமேசானில் காடு அப்புறம் ஆறு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கு.